Welcome to Kalvi Nam Kayil, TET paper 1 and 2, Maths, 6th term 1 Unit 3, விகிதம் மற்றும் விகித சமம். So, நம்ம paper 1, 2 ரெண்டுத்துக்குமே பார்க்கறதுனால கொஞ்சம் ஈஸியா இருக்கிறதுலேருந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற வரைக்கும் பார்க்க போறோம். ஒன்ஸ் நம்ம இதை பார்த்துட்டோம்னா திரும்ப ரிவிஷன் மட்டும்தான், இதுல எதுவும் மிஸ் ஆயிருக்க பாயிண்ட்ஸ் அப்படின்னு எதுவும் இருக்காது. ஸோ நம்ம 6th இருந்து அப்படியே வரிசையா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இங்க விகிதம் அப்படிங்கறத பின்னத்தை தான் நம்ம விகிதம் சொல்லுவோம். சோ விகிதம் நம்ம பின்ன வடிவத்துல எழுதுவோம் அப்படி கூட சொல்லலாம். இப்ப இங்க தகு பின்னம் அப்படின்னா அதோட மதிப்பு 1க்கு கீழே இருக்கணும், இதோட மதிப்பு 2ன்னு வருது. சோ இதுதான் தகு பின்னம் அல்ல. மித்த எல்லாமே ஆரம்பிக்கும் போது புள்ளியில தான் ஸ்டார்ட் ஆகும், புள்ளிக்கு அப்புறம் தான் நம்ம அந்த மதிப்பு போட முடியும். சோ அதுதான் தகு பின்னம். சமான பின்னம்ங்கிறது மேலையும் கீழையும் தொகுதி பகுதி ரெண்டுத்தையுமே ஒரே நம்பரால பெருக்கிறதுனால வர்றது சமான பின்னம். அடுத்து இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். அடுத்து விகிதத்தை பொறுத்தளவு விகிதத்தை நம்ம ஒவ்வொரு எண்ணையும் ஒரு ஒரு உறுப்பு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இந்த வரிசையை நம்மளால மாற்றி எழுத முடியாது, மாற்றி எழுதுனா மதிப்பு மாறும். அடுத்து இத பார்க்காம விட்டுட்டோம். ஒரே அலகுடைய இரண்டு அளவுகளின் ஒப்பீடு தான் விகிதம். ஒரே அலகுடைய அப்படின்னா விகிதத்துக்குன்னு தனியா ஒரு அலகு கிடையாது. ஆனா அத நம்ம ரெண்டு அளவை ஒப்பிடுறோம்னா அது ரெண்டும் ஒரே அலகா இருக்கணும். இப்போ மீட்டர் அப்படின்னா இப்ப 8 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர். சோ இப்படி ஒரே அலகுல இருக்கிறத மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா ஒப்பீடு செய்ய முடியும். இப்போ ஒன்னு இப்ப 5 மீட்டர் இருக்கு, இன்னொன்னு 5 கிலோமீட்டர் இருக்கு அப்படின்னா நம்ம இந்த கிலோமீட்டரா மீட்டரா மாத்தி ஒப்பிடலாம். இதுவும் ஒரே அலகு தான், மாத்திட்டு ஒப்பிடலாம். ஆனா அதுவே 5 மீட்டர் 5 லிட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சோ இது மீட்டர் அளவு, இது லிட்டர் அலகு. சோ இது ரெண்டுத்தையும் நம்மளால ஒப்பீடு செய்ய இயலாது. ஆனா சதவீதத்துக்குன்னு தனியா அலகு கிடையாது. ஆனா அது ஒப்பிடுற பொருட்களோட அலகு ஒரே மாதிரி இருக்கணும். ஒரே இதுல சின்னது பெருசா இருந்தா மாத்திக்கலாம், ஆனா வேற வேற அழகா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்மளால ஒப்பீடு செய்ய முடியாது. அடுத்து இது எப்படி சொல்றோம் அப்படின்னா A:Bன்னு சொல்றோம். அததான் இங்க சொல்லிருக்காங்க எப்படி படிக்கிறோன்றத. சோ அதை எப்படி நம்ம ரீட் பண்ணுவோம்னா A:Bன்னு சொல்லுவோம். அடுத்து விகிதங்களோட எளிய வடிவம், அதாவது சுருக்கி சிம்பிளிஃபை பண்ணி அதுக்கு மேல அதை சுருக்க முடியாதுன்னு கொண்டு வர்றதுதான் எளிய வடிவம். சோ இப்ப 20/5ங்கிறத மேல 4 5 20 ஓர் 5 5ன்னு சொல்லலாம். சோ 4:1. சோ இந்த தான் எளிய வடிவம், இதை தாண்டி இதை சுருக்க முடியாது. இந்த சம்ல பாருங்க, 40 நிமிடத்திற்கும் 1 மணி நேரத்திற்கும் இடையே உள்ள விகிதம் சொல்லியிருக்காங்க. சோ இது நிமிடத்துல இருக்கு, இது மணியில இருக்கு. ஆனா ஒரே அழகா நம்மளால மாத்த முடியும். சோ 40:1 மணி நேரத்துக்கு 60. சோ ரெண்டுமே இப்ப நிமிஷம் ஒரே அழகுல கொண்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் நம்மளால என்ன பண்ண முடியும்னா சிம்பிளிஃபை பண்ண முடியும். இப்போ எக்ஸசைஸ் 3.1 போயிடலாம். இதுல உள்ள விகிதம்னா இங்க நம்பர்ஸ் கொடுத்திருந்தா அதை அப்படியே போட்டுற போறோம். 3 மீட்டருக்கும் 200 சென்டிமீட்டருக்கு இடையே உள்ள விகிதம் கொடுத்திருக்காங்க. சோ மீட்டர் சென்டிமீட்டர் ரெண்டுத்தையும் ஒரே அலகுல மாத்தும் போது 3 மீட்டர்ங்கிறது 300 சென்டிமீட்டர். சோ இதை இது பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா 3:2ன்னு கிடைக்கும். அடுத்தது 5 கிலோமீட்டர் 400 மீட்டர். சோ இந்த 5 கிலோமீட்டரை 5000 மீட்டர் மாத்திக்கலாம், 400 மீட்டர். சோ ரெண்டுமே மீட்டர்ல இருக்கு. இப்ப நம்ம சிம்பிளிஃபை பண்ணா ஆன்சர் கிடைச்சிடும். அடுத்து சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க. 130 சென்டிமீட்டருக்கும் 1 மீட்டருக்கும் உள்ள விகிதம். சோ 130, 1 மீட்டர்ங்கிறது 100. சோ 13:10 சரியா தான் இருக்கு, அப்ப கரெக்ட். விகிதத்தின் ஏதேனும் ஒரு உறுப்பின் மதிப்பு ஒன்றாக இருக்காது. சோ விகிதம் அப்படிங்கிறது ரெண்டு நம்பரை நம்ம ஒப்பீடு செய்வோம். அந்த ரெண்டு நம்பர்ல கண்டிப்பா ஒரு மதிப்பு ஒன்றாக இருக்காதுன்னு சொல்றாங்க. இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, இல்லாமலும் இருக்கலாம், பட் இருக்கலாம், இருக்கவே இருக்காதுன்னு நம்மளால சொல்ல முடியாது. அதனால அது தப்பு. அடுத்து இதோட எளிய வடிவம்னா இதை சிம்பிளிஃபை பண்ண போறோம். இது 2 5ஆல. சோ சிம்பிளிஃபை பண்ணும்போது ஒரே நம்பரால தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். 5ஆம் வாய்ப்பாடு. சோ 3 5 5, 4 5 20, இது 8, 4 8 32, 3 8 24. இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது, இவ்வளவுதான். இது நாமும் 12 9 3 27, இது 3 25 75, 4 25 100.
அடுத்து இதோ இந்த மாதிரி சம் வரக்குள்ள பேப்பர் 1ல கொஞ்சம் ஈஸியா இருக்கும், பேப்பர் 2ல கொஞ்சம் ஹார்டா இருக்கிற மாதிரி இருக்கும். இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 1 மணி நேரத்துல 10 கிலோமீட்டர் நடக்கிறாங்கன்னு கொடுத்திருக்காங்க. இவங்க 1 மணி நேரத்துல 6 கிலோமீட்டர் நடக்கிறாங்கன்னு கொடுத்திருக்காங்க. சோ அப்ப இடைப்பட்ட விகிதம்னா 10:6 ரெண்டுமே கிலோமீட்டர் தான். சோ சிம்பிளிஃபை பண்ணும்போது 5:3. அடுத்தது நிறுத்த கட்டணம் 5 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. மிதிவண்டிக்கு, இருசக்கர மோட்டாருக்கு 15 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட விகிதம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து நல்லா நோட் பண்ணிக்கணும். ஒரு வேர்டை ஃபர்ஸ்ட் எந்த வேர்டு இருக்குன்னு பார்க்கணும். மிதிவண்டி, இருசக்கர வண்டி. ஸோ அப்போ மிதிவண்டியோட தான் ஃபர்ஸ்ட்ல எழுதணும், இதை செகண்ட் எழுதணும். மாத்தி எழுதிடக்கூடாது, ஏன்னா உறுப்புகளை வரிசைப்படி தான் எழுதணும். வரிசை மாத்தி எழுதணும்னா மதிப்பு மாறும். ஸோ அப்போ அதில் 5:15 அதை சிம்பிளிஃபை பண்ணா 1:3. அடுத்து இங்க அதே தான். ஸோ 50 பேர்ல 30 பேர் மாணவர்னா மாணவர்களோட எண்ணிக்கைக்கும் மாணவிகளோட எண்ணிக்கைக்கு இடையில விகிதம் 30 பேர் மாணவர்னா மீதி 20 பேர் மாணவிகளா இருக்கும். ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 3:2. மாணவிகளின் எண்ணிக்கைக்கும் மொத்த எண்ணிக்கைக்கும் ஸோ 20:50. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 2:5. மாணவர்களின் எண்ணிக்கையும் மொத்த மாணாக்கரின் எண்ணிக்கை, மாணவர்கள் 30, ஸோ 30:50, 3:5. 1 ரூபாய்க்கும் 20 பைசாவுக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ 1 ரூபாயில 100 பைசா இருக்கு, 20 பைசா. ஸோ ரெண்டுத்தையுமே ஒரே அலகுக்கு மாத்திட்டு தான் நம்மளால ஒப்பீடு செய்ய முடியும். சிம்பிளிஃபை பண்ணா 5:1. ஸோ இதான் ரைட்டு. அடுத்து 1 லிட்டருக்கும் 50 மில்லி லிட்டருக்கும் இடையே உள்ள விகிதம். ஸோ 1 லிட்டருங்கிறது 1000 மில்லி லிட்டர். ஸோ இது இங்கே 50 மில்லி லிட்டர். ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணா ஆன்சர் கிடைச்சிரும். அடுத்து ஒரு ஜன்னலோட நீள அகலம் 1 மீட்டர் 70 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. இங்கேயே அதே தான். ஸோ 1 மீட்டர்ன்றது 100 சென்டிமீட்டர், 70 சென்டிமீட்டர். அதை சுருக்குனா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அடுத்தது முக்கோணம் மற்றும் செவ்வகங்களின் பக்கம். ஸோ முக்கோணத்தோட பக்கம் 3, செவ்வகத்தோட பக்கம் 4. ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் 4:3, 3:4ன்னு கொடுத்திருக்காங்க. இப்போ நம்மளுக்கு முதல்ல என்ன இருக்குன்னா முக்கோணம் தான் இருக்கு. ஸோ 3 போடணும். அப்ப இங்க நம்ம கொடுத்திருக்கிறதுல விகிதத்தை வந்து கம்பேர் பண்ணக்குள்ள ஃபர்ஸ்ட் என்ன இருக்கோ அதுக்குரியது இருக்கான்றத நம்ம செக் பண்ணிக்கணும். அடுத்து 50:10. அழகன் மற்றும் அவரது மகன் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அழகனோட வயதை ஃபர்ஸ்ட், அவங்களோட பையனோட வயதை செகண்ட். சிம்பிளிஃபை பண்ணா நம்மளுக்கு விகிதம் கிடைச்சிரும். அடுத்தது சமான விகிதம். சமான விகிதம் வந்து பகுதி தொகுதி ரெண்டுத்தையுமே ஒரே எண்ணால பெருக்கவோ இல்ல வகுக்கவோ செஞ்சோம்னா கிடைக்கிறது தான் சமான விகிதம். சோ இங்க ஒரு விகிதம் இருக்கு. இதோட சமான விகிதம்னா இப்ப மேலே கீழே 2ஆல பெருக்கி இருக்கோம். சோ அப்படி பெருக்கி வர்றது சமான விகிதம். இப்ப நம்ம இங்க பெருக்கி காட்டியிருக்கோம். சோ சமான விகிதம்னா இப்போ 1:3ன்னு ஒரு விகிதம் இருக்கு. இதோட சமான விகிதம்னா நம்ம 2ஆல பெருக்கிறோம். 2ஆல வந்து ரெண்டுத்தையுமே பெருக்கணும். சோ 1 2 3 2 6. 3ஆல பெருக்கணும்னா ரெண்டுத்தையுமே 3ஆல பெருக்கணும். 4ஆல பெருக்குனா ரெண்டுத்தையுமே 4ஆல. சோ எந்த நம்பரால பெருக்கிறோமோ அது ரெண்டுத்தையுமே பெருக்கினாதான் நம்மளுக்கு வந்து சமான விகிதம் கிடைக்கும். சோ இந்த விகிதம் தான் நம்ம பின்னமா எழுதுவோம். ஃபர்ஸ்ட்ல இருக்கிறத மேலையும் செகண்ட்ல இருக்கிறத கீழேயும் எழுதுவோம். சோ இப்படி பெருக்கினாலும் இது சமான பின்னம்னு வரும். அவ்வளவுதான். சோ இப்படியே எழுதணும்னா இது விகிதம், இப்படி எழுதணும்னா அது பின்னம். அவ்வளவுதான். அடுத்து விகிதங்களை ஒப்பிடுதல். 2 விகிதத்தை வந்து நம்ம கம்பேர் பண்ண போறோம். இப்போ ஒரு விகிதம் A:Bன்னு சொல்றோம் அப்படின்னா அதுல மொத்தம் எத்தனை பங்கு இருக்கு அப்படின்னு தெரியணும்னா அந்த ஏயும் பியையும் ஆட் பண்ணிட்டா போதும் மொத்த பங்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியும். இப்போ இங்க பாருங்க 600 ரூபாயில 2:3ன்ற விகிதத்துல பிரிச்சு கொடுத்திருக்காங்க 2 பேருக்கு. யாருக்கு அதிகம்னு கேட்டிருக்காங்க. சோ இப்ப இது ரெண்டையும் கூட்டினா பங்கு எவ்வளவுன்னு தெரியும்னு சொன்னேன். சோ அப்ப 2ஐயும் 3ஐயும் கூட்டினா 5. அப்ப 5 பங்கு அப்படிங்கறது 600 ரூபாய். அப்ப ஒரு பங்கு எவ்வளோ அப்படின்னா அந்த 600 5ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 120. அப்போ 122 டைம்ஸ்னா 240, 3 டைம்ஸ்னா 360. ஸோ இதுதான் வந்து அந்த பங்குகளோட மதிப்பு. அடுத்தது சமான விகிதங்கள்ல விடுபட்ட எண்ணை நிரப்புகன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3:5. அப்ப 9 என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப 3 9 மாறி இருக்குன்னா 3ஆல மல்டிபிள் பண்ணிருக்காங்க. அப்ப இதையும் நம்ம 3ஆல மல்டிபிள் பண்ணணும். சோ 5 × 3 15. இப்ப இங்கே அதே மாதிரி தான். சோ இப்ப 5 10 மாறி இருக்குன்னா 2ஆல பெருக்கிருக்காங்க. அப்ப நம்மளும் 2ஆல பெருக்கணும்னா 8 கிடைக்கும். இங்க
ஸோ 1 6 மாறி இருக்கு, இல்ல 6 1 மாறி இருக்கு. அப்ப 6ஆல வகுத்திருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப எதை 6ஆல வகுத்தா 2 கிடைக்கும் அப்படின்னா 12. அடுத்த கொஸ்டின் 5:7 அப்படிங்கிறது 21:15க்கு சமான விகிதம் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன நம்பரால மல்டிபிள் பண்ணியிருக்கோமோ அதே நம்பரால தான் மல்டிபிள் பண்ணணும். ஸோ இதை எந்த நம்பரால மல்டிபிள் பண்ணாலும் 21 வராது. ஸோ அப்போ இது ஒரு சமான விகிதம் கிடையாது. ஸோ அது தப்பு. அடுத்து 40 வந்து 3:2ன்ற விகிதத்துல பிரித்தால் கிடைக்கும் மிகப்பெரிய பங்கு 24ன்னு கொடுத்திருக்காங்க. ஸோ அப்ப 3:2ன்ற விகிதத்துல 40 பிரிக்கிறாங்க. ஸோ அப்ப அந்த 3:2 ரெண்டுத்தையும் கூட்டணும்னா 5ன்னு கிடைக்கும். அப்ப 5 பங்கு 40. அப்போ ஒரு பங்கு எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்ப 40 5ஆல வகுத்தோம்னா ஒரு பங்கு எவ்வளோன்னு கிடைச்சிரும். அதாவது 5 பங்கு 40னா ஒரு பங்கு எவ்வளோ, இப்படிதான் நம்ம மோஸ்ட்லி கணக்கு போட்டு பார்த்தா கிளியரா இருக்கும். 5 பங்கு 40னா ஒரு பங்கு எவ்வளோ. ஸோ இப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது ஒரு ஆன்சர் கிடைக்கும். அப்ப அதுல 3 பங்கு எவ்வளோ, 2 பங்கு எவ்வளோன்னு பார்க்க போறோம். ஸோ 3 பங்கு அப்படிங்கிறது 24, 2 பங்குங்கிறது 8ன்றதுனால 16. சரி, 3 பங்குன்றது 24, 2 பங்குன்றது 16. இதுல பெருசு எது அப்படின்னு கேட்டா இந்த 24 தான் பெருசு. ஸோ அவங்க கரெக்டா தான் கொடுத்திருக்காங்க. இந்த ஆப்ஷன் கரெக்ட். அடுத்தது இதுக்கு 2 சமான விகிதம் எழுத சொல்லியிருக்காங்க. எந்த நம்பரை வேணாலும் பெருக்கிக்கலாம். இப்ப 2ஆல பெருக்கணும்னா 6:4ன்னு வரும், 3ஆல பெருக்கணும்னா 9:6ன்னு வரும். ஸோ இது மாதிரி ஏதாவது 2 நம்பரால நம்ம பெருக்கி எழுத போறோம். இதுல எது பெரிய விகிதம் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம விகிதம் பெருசா சின்னதான்னு பார்க்கணும் அப்படின்னா செகண்ட்ல இருக்கிற நம்பர் ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ இது ஏன்னா பின்னமா எழுதும் போது பகுதி அதுவா தான் வரும். இப்ப பகுதி ஒரே மாதிரி இருந்தா மட்டும்தான் அதுல எது பெருசு எது சின்னதுன்னு சொல்ல முடியும். ஸோ அப்ப வந்து செகண்ட் நம்பர் ஒரே மாதிரி இருக்கணும். இங்க 15 இருக்கு, அப்ப இங்க 15 வர வைக்கணும்னா இதை 3ஆல பெருக்கணும். இப்ப இதை 3ஆல பெருக்கணும், இதையும் 3ஆல பெருக்கணும். இப்போ 2 சமமாயிடுச்சு. இப்ப எது பெருசுன்னு கேட்டா 8ஆ 12ஆன்னு கேட்டா 12 தான் பெருசு. ஸோ இது மாதிரி ஒன்னொன்னுலயும் நம்ம வந்து அந்த செகண்டா இருக்கிற நம்பரை சமப்படுத்தி அதுக்கப்புறம் எது பெருசுன்னு பார்க்கணும். அடுத்து 20 வந்து 3:2ன்ற விகிதத்துல பிரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே சொன்னதா விகிதம்னா நம்ம அது 2ஐயும் கூட்டி மொத்தமா பாத்துக்கணும். ஸோ 3:2ன்னா 5. அப்ப 5 பங்கு 20 அப்படின்னா ஒரு பங்கு எவ்வளோ, ஒரு பங்கு எவ்வளோன்னா 4. அப்போ 4ஆல பெருக்கணும். முன்னாங்க 12, இருநாங்க 8. ஸோ 12:8 பெருக்கி ஆன்சர் கிடைச்சிச்சு. இப்ப இது பாத்தீங்கன்னா 4:5ன்னு பிரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப மொத்த பங்கு 9. அப்போ 9 பங்கு 27னா ஒரு பங்கு எவ்வளோ, 9 9 3 27. ஒரு பங்கு 3. அப்ப 3ஆல பெருக்கணும். 4 12, 5 15. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அடுத்து இது வந்து 40 பிரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 14 6 கூட்டினா 20. அப்ப 20 பங்கு 40னா ஒரு பங்கு எவ்வளோ, 20 பங்குங்கிறது 40னா அப்ப ஒரு பங்கு எவ்வளோ, ஒரு 20 20, 2 20 40. அப்ப 2ஆல பெருக்கணும். 6 2 12, 12 2 20, சாரி 14 2 28. அடுத்த சம் 3:2ன்னு சொல்லியிருக்காங்க. மளிகை காய்கறி 2க்கும் மொத்த செலவு வந்து 4000 கொடுத்திருக்காங்க. அப்ப மளிகைக்கு தனியா காய்கறி தனியா எவ்வளவு செலவுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3:2 மொத்த பங்கு 5. அப்ப 5 பங்குங்கிறது 4000. அப்ப ஒரு பங்கு எவ்வளோ, 800 ரூபாய் ஒரு பங்கு. அப்ப 800ஆல பெருக்கணும். இப்போ 3 24, அந்த 2 0 அப்படியே சேர்த்துக்கலாம். 2 8 16, 2 0 அப்படியே சேர்த்துக்கலாம். அப்ப மளிகை வந்து 2400, காய்கறி வந்து 1600. அடுத்து 63 சென்டிமீட்டர்ல கோட்டு தொண்டை இப்படி பிரிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எப்படி பிரிக்கலாம்னு கேட்டிருக்காங்க. அப்ப 4 3 7. 7 பங்குங்கிறது 63 மீட்டர்னா சென்டிமீட்டர்னா ஒரு பங்கு எவ்வளோ, ஒரே 7 9 7 69. அப்போ 9ஆல பெருக்கணும். 3 27, 4 36. இப்ப இது ரெண்டையும் கூட்டி பார்த்தா கண்டிப்பா 63 கிடைக்கும். அடுத்தது 2:3 மற்றும் 4:- அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு சமான விகிதம் அப்படின்னா இப்ப இதை 2ஆல பெருக்குனா 4 கிடைக்கும். அப்ப இதை 2ஆல பெருக்குனா 6 கிடைக்கும். அடுத்தது இதோட சமான விகிதம் கேட்டிருக்காங்க. ரெண்டுத்தையும் ஒரே நம்பரால பெருக்கணும். இதை மட்டும்தான் பெருக்கிருக்காங்க. அப்படி 3ஆல பெருக்கிருக்காங்க. 4 12, 7 3 21. மித்த எதுவுமே அது வராது.
அடுத்து இந்த 16/24க்கு எது சமான விகிதம் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ 16/24 சிம்பிளிஃபை பண்ணா 2/3 கிடைக்குது. இப்போ இது இங்க 6 இருக்கா, அப்ப எதால பெருக்கிருக்காங்க, 3ஆல பெருக்கிருக்காங்க. அப்ப 2 3ஆல பெருக்குனா 2 3 6 3 9. அப்ப இதோட சமான பின்னம் இது. இது வந்து இப்ப இங்க 2 இருக்கு, இப்ப 12 இருக்கு, 6ஆல பெருக்கிருக்காங்க. 2 12 3 18. அப்ப இதுவும் சமான பின்னம் தான். இப்ப இது 5ஆல பெருக்குனா 2 5 10 3 5 15. இதுவும் சமான பின்னம் தான். இப்ப இது வந்து 10ஆல பெருக்குனா 2 10 20 3 10 30ன்னு வரணும். இங்க 28 இருக்கு. அப்ப இதுதான் தப்பு. அடுத்தது 1600 2 நபர்களுக்கு பிரிச்சு கொடுத்தா பிக்கு கிடைக்கிற மதிப்பு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3:5னா மொத்தம் 8 பங்கா. ஸோ அப்ப 8 பங்கு 1600. அப்போ ஒரு பங்கு எவ்வளோ அப்படின்னா 200 ரூபாய். அப்போ ஒரு பங்கு எவ்வளோனா 200 ரூபாய். அப்ப இது எல்லாம் 200ஆல பெருக்கணும். அப்ப நம்ம 2ஆல பெருக்கிட்டு இந்த 2ஆல பெருக்கிட்டு இந்த 2 ஜீரோ அப்படியே சேர்த்துக்கலாம். 3 2 6 அந்த 2 ஜீரோ சேர்த்துக்கலாம். I 2 10 அந்த ஜீரோ சேர்த்துக்கலாம். இப்ப நம்மளுக்கு கொஸ்டின் என்னன்னா பிக்கு கிடைக்கிற தொகைன்னு கேட்டிருக்காங்க. அப்ப A/B தான். அப்ப பிக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னா 1000 ரூபாய் கிடைக்குது. அடுத்தது விகித சமம் டாபிக். ஏதாவது 2 விகிதங்களை நம்ம எடுக்கும்போது அந்த 2 விகிதமும் சமமா இருந்துச்சுன்னா அதை விகித சமம் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இதோட சமான பின்னம் இருக்கலாம். ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணும்போது மறுபடியும் இதே தான் வரும். அதுதான் வந்து விகித சமம். ஸோ அந்த 2 விகிதமும் ஒரே மாதிரி இருக்கலாம், இல்ல ஒன்னு இன்னொன்னோட சமான பின்னமா இருக்கலாம். அப்படி இருந்தா அது வந்து நம்ம விகித சமம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப பாருங்க, இதை சுருக்குனா 1:5 தான் கிடைக்கும். ஸோ அதனாலதான் இதை விகித சமம்னு சொல்றோம். அப்படி விகித சமமா 2 விகிதங்கள் இருக்கு அப்படின்னா அந்த 2 விகிதத்தையும் நம்ம ஒப்பிடும்போது எப்படி சொல்லலாம்னா கோடி உறுப்புகளோட பெருக்கு தொகையும் நடு உறுப்புகளோட பெருக்கு தொகையும் சமம் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். இந்த 2 விகிதங்களும் விகித சமமான்னு கேட்டிருக்காங்க. சோ விகித சமம்னா கோடி உறுப்புகளோட பெருக்கு தொகை இஸ் ஈக்குவல் டு நடு உறுப்புகளின் பெருக்கு தொகை. இன்னொன்னு என்னன்னா இதை சிம்பிளிஃபை பண்ணா இது கிடைக்கணும். 3 10 30 2 10 20. பார்த்த உடனே தெரிஞ்சிச்சு நம்மளுக்கு விகிதம் சமம்னு. நம்மளுக்கு தேவை ஆன்சர் தான். சோ இப்படி நம்ம விகித சமம் பாத்திரலாம். இல்ல இது கன்ஃபியூஸ்டா இருக்குன்னா இந்த லாஸ்ட் இருக்க 2ஐயும் பெருக்கணும். சோ 3 20 60 இருக்கும். நடுவுல இருக்க 2ஐயும் பெருக்கணும்னா 2 30 60. சோ 2 சமம். அப்ப இது வந்து ஒரு விகித சமம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இப்ப இந்த 2 விகிதத்தையும் பாத்தீங்க அப்படின்னா இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது, இதையும் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அப்ப ரெண்டுமே வேற வேறையா இருக்கு. அப்ப இது விகித சமம் அல்லன்னு சொல்லிடலாம். இன்னொரு மெத்தட் என்னன்னா கோடி உறுப்புகள் பெருக்குனா 6 வரும், நடு உறுப்புகள் பெருக்குனா 20 வரும். அப்ப வேற வேறையா வருது. இப்ப இது வந்து விகித சமம் அல்ல. அடுத்தது ஓரலகு முறை. ஓரலகு முறைனா முதல்ல 1ஓட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன கேக்குறாங்களோ அதுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறது தான் ஓரலகு முறை. இப்ப இந்த சம்ல பாத்தீங்கன்னா 5 இறகு பந்துகள் கடையில வாங்குறாங்க. ஒரு பெட்டி பந்தோட விலை வந்து 180னா அந்த 5 பந்தோட விலை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. சோ அப்ப நம்ம முதல்ல 1 எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா அந்த 5க்கு கண்டுபிடிக்கணும். அதான் ஓரலகு முறை. சோ 180 ஒரு பெட்டி. அப்போ ஒரு பெட்டின்றது 12 பந்துன்னு சொல்லிட்டாங்க. 12 பந்து 180 ரூபாய்னா ஒரு பந்து எவ்வளோ? சோ அப்ப இங்க எவ்வளவு கண்டுபிடிக்கலாம்? சிம்பிளிஃபை பண்ணா என்ன கிடைக்கும்? 2 12 3 18 1 2 15 2 30. அப்ப ஒரு பந்து 15. நம்மளுக்கு எவ்வளவு வேணும்? 5 பந்து. அப்ப அது கூட ஒரு 5 பெருக்குனா 75. அவ்வளவுதான். சோ இந்த மாதிரி 1க்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் நம்ம அந்த பங்குகள்ல பார்த்தோம்ல விகிதத்துல அதே மாதிரி தான் இதுவும். பாருங்க, 40 நிமிஷத்துல 3 அலகுகள் மின்சாரத்தை பயன்படுத்துதான். அப்ப 2 மணி நேரத்துல எவ்வளவு அலகுன்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம இதை எப்படி போடலாம்? 40 நிமிஷத்துல 3 யூனிட். அப்ப 2 மணி நேரம்ங்கிறது மணி நிமிடம் இருக்கு, அப்படி போட முடியாது நம்ம. சோ ஒரே அலகால தான் போடணும். அப்ப நம்ம 2 மணின்றத 120 நிமிஷம் போட்டுக்கணும். ஏன்னா இங்க நிமிஷம் தான் இருக்கு. சோ இதை சிம்பிளிஃபை பண்ணா என்ன கிடைக்கும்? 9. சோ அப்போ 9 யூனிட் வந்து அது வந்து எடுத்துக்கும். அவ்வளவுதான். இப்படி சிம்பிளிஃபை பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகாம ஷார்ட்கட் என்னவோ அந்த மாதிரி நம்ம அப்படியே பார்த்துட்டே போயிடலாம். சோ இது எல்லாமே கோடி உறுப்புகள் நடு உறுப்புகள் தான். இல்ல அது எல்லாமே விகித சமமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம இங்க நம்பரை இங்க இருக்கிற நம்பரோட ரெண்டாவது நம்பரை இங்க இருக்க ரெண்டாவது நம்பரோட சோ எப்படி வேணாலும் நம்ம போட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சுக்கலாம். அடுத்து சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க. 7 நபர் 49 நபருக்குள்ள விகிதம், 11 கிலோகிராம் எடை 88 கிலோகிராம் எடை உள்ள விகிதம்,
விகித சமத்தை அமைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ 7:49, 11:88. இதை சிம்பிளிஃபை பண்ணா 1:11, 11, 8, 11, 88. ஸோ இது வேற இது வேற, அப்ப சமம் இல்லை சொல்லிடலாம். இல்லை நம்ம பெருக்கி பார்த்து கூட சொல்லலாம். அடுத்தது 10 நூல்களுக்கும் 15 நூல்களுக்கும் உள்ள விகிதமும் 3 நூல்களுக்கும் 15 நூல்களுக்கும் உள்ள விகிதமும். ஸோ 10, 15, 3, 15. ஸோ இப்படியே கோடி உறுப்பு நடு உறுப்பு பெருக்கி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா 10, 15, 3, 15. ஸோ இதை சுருக்கும் போது 1 3 3, I 3 15. இதை சுருக்கும் போது 2 5 10, 3 5 5. ஸோ வேற வேறையா இருக்கா, அப்ப இது விகித சமம் சொல்ல முடியாது, அதனால தப்பு. அடுத்து 40 நூல்களின் எடை 8 கிலோகிராம் எனில் 15 நூல்களின் எடை 3 கிலோகிராம். ஸோ அப்ப 40 நூல்கள் 8. ஸோ 40 நூல்களோட எடை 15, சாரி 8. அப்ப 15 நூல்களோட எடை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. சிம்பிளிஃபை பண்ணா 8 5 40, 3 5 5, 1 8 8 கேன்சல் ஆயிரும். ஸோ மீதி 3. அப்ப கரெக்டா தான் இருக்கு. ஸோ ஆன்சர் கரெக்ட். அடுத்து சீரான வேகத்துல ஒரு மகிழ் 3 மணி நேரத்துல 90 கிலோமீட்டர். அப்ப 5 மணி நேரத்துல அது 140 கிலோமீட்டர் தொலைவை பயணிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 மணி நேரத்துக்கு 90 கிலோமீட்டர்னா 5 மணி நேரத்துக்கு எவ்வளோன்னு பார்க்க போறோம், அவ்வளவுதான். ஸோ 1 3 3, 3 9, 30 வரும். ஸோ 3 5 5, 150. ஸோ 150 கிலோமீட்டர் அது போயிருக்கும். இவங்க 140ன்னு போட்டிருக்காங்க, அதனால தப்பு. அடுத்தது 3 எழுதுகோளின் விலை 18. ஸோ 3 எழுதுகோள விலை 18. அப்போ 5 எழுதுகோளோட விலை எவ்வளோன்னு கேட்குறாங்க. 1 3 3, 6 3 18, 6 5 30. ஸோ ஆன்சர் 30. இன்னொன்னு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 15 நாள்ல 1800 ரூபா அப்படின்னா 3000 ரூபாய் எவ்வளவு நாள்ல வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்ப நம்மளுக்கு எது தெரியுமோ அதை தான் முதல்ல பின்னமா உருவாக்கணும். ஸோ அப்ப இதுல 2 இது கொடுத்துருக்காங்களா, 2 இது கொடுத்துருக்கிறது தான் நம்மளுக்கு பகுதியா வரணும், அப்படின்னா தான் ஈஸியா இருக்கும். ஸோ இப்ப 1800 ரூபாய் 15 நாளைக்கு, 1800 ரூபாய் 15 நாளைக்குனா அப்போ 3000 ரூபாய் எத்தனை நாளைக்கு? அடுத்து 3000 18, 5000 30, 1 3 3, 5 5, 5 25. அப்ப எவ்வளவு நாள் அப்படின்னா 25 நாள். அடுத்து இத கொடுக்கப்பட்ட வரிசையில விகித சமமா எழுத முடியுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 2 நம்பரை எழுதிருக்கோம். இப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. 1 12 12, 2 12 24, 1 18 18, 2 18 36. ஸோ கண்டிப்பா எழுத முடியும். அப்ப இது ஒரு விகித சமம். அடுத்து 78 லிட்டருக்கும் 130 லிட்டருக்கும் இன்னொன்னு 12 குப்பிக்கும் 20 குப்பிக்கும் இடையில விகித சமமா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணா சேமா தான் வருது. ஸோ அப்படி சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு ஒரே மாதிரி ஆன்சர் கிடைக்குதுன்னா அதை நம்ம விகித சமம்னு சொல்லிடலாம். அடுத்த கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 400 கிராம் 50 கிராம், அடுத்து 25 ரூபாய் 625 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கும்போது 8:1, 1:25 கிடைக்குது. அப்ப இதை விகித சமம்னு நம்ம சொல்ல முடியாது. அடுத்து அமெரிக்கால இருக்க ஒரு அந்த கோல்டன் பிரிட்ஜ் அந்த இதோட இது அளவு கொடுத்திருக்காங்க. அதையே ஒரு கண்காட்சியில ஒரு மாடலா செஞ்சு வச்சிருக்காங்க. அது இந்த அளவுல இருக்கு. சோ இது ரெண்டும் விகித சமமா, அதாவது இதோட சமான பின்னமான்னு கேட்டிருக்காங்க. அப்ப கொடுத்திருக்கிறத நம்ம இதுல விகிதத்துல எழுதி அதை சிம்பிளிஃபை பண்ணா இங்க கொடுத்திருக்கிற விகிதம் கிடைச்சிருக்கு. அதனால இது ஒரு விகித சமம் நம்ம சொல்ல முடியும். அடுத்து ஒரு நபர் 2 மணி நேரத்தில் 20 பக்கங்களை படிக்கிறார் எனில் அதே வேகத்தில் 8 மணி நேரத்தில் எத்தனை பக்கம் படிப்பார்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப 2 மணி நேரத்துல 20 பக்கம் படிக்கிறாங்க. அப்ப 8 மணி நேரத்துல எவ்வளவு பக்கம் படிப்பாங்க? 1 2 4 2 8 20 நாங்க 80. ஸோ அப்ப அவங்க எவ்வளவு பக்கம் படிப்பாங்கன்னா 80 பக்கம் படிப்பாங்க. அடுத்து சோழன்
சீரான வேகத்தில் நடந்து 6 கிலோமீட்டர் தொலைவை 1 மணி நேரத்தில் கடக்கிறார். அவர் வேகத்தில் 20 நிமிடங்களில் நடந்து கடக்கும் தொலைவு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. சோ சீரான வேகம் கொடுத்துட்டாங்க. 1 மணி நேரம்ங்கிறது 60 நிமிஷம். ஏன்னா இன்னொன்னு நிமிஷத்துல கொடுத்துருக்காங்க. சோ நம்ம எப்பயுமே கம்பேர் பண்ணும்போது அலகு ஒரே மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். சோ 60 நிமிஷத்துல 6 கிலோமீட்டர். அப்போ 20 நிமிஷத்துல எவ்வளவு கிலோமீட்டர்? 0 0 கேன்சல் ஆயிடும், 6 6 கேன்சல் ஆயிடும். அப்ப ரிமைனிங் இந்த 2 மட்டும்தான் இருக்கும். சோ அப்ப எவ்வளவு கடந்திருப்பாரு அப்படின்னா 2 கிலோமீட்டர் கடந்திருப்பாரு. அடுத்து ஒரு வினாடி வினா போட்டியில கார்முகிலன், கவிதா சரியான விடைகள் கொடுத்திருக்காங்க. சோ 10:11 கொடுத்திருக்காங்க. மொத்தமா 84 புள்ளிகள் வாங்கியிருக்காங்கன்னா கவிதா எத்தனை புள்ளியில வாங்கியிருப்பாங்கன்னு கேக்குறாங்க. இங்க பாருங்க, 10:11 சொல்லிட்டாங்க. மொத்த பாயிண்ட்ஸ் வந்து 84 சொல்லிட்டாங்க. சோ அப்ப கவிதா வாங்கினது எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இது கார்முகிலன், இது கவிதா. சோ அப்ப மொத்த பங்கு எவ்வளவு? 21. அப்ப 21 பங்கு 84 மார்க் அப்படின்னா நம்மளுக்கு 11 பங்கு தானே வேணும், கவிதாவோட தானே வேணும். 11 பங்கு எவ்வளவு? ஸ்ட்ரெயிட்டா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 3 21, 1 7, 2 14, 1 3 3, 4 12, 11 44. அவ்வளவுதான். ஸோ அப்ப 21 பங்குங்கிறது 84னா நம்மளுக்கு 11 பங்கு தான் வேணும். ஏன்னா இவங்களோடது மட்டும்தான் வேணும். இந்த மாதிரி நம்ம ஆன்சர் வந்து சிம்பிளா எழுதி கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து கார்மேகன் 9 ஓவர்களில் 54 ஓட்டம், ஆசிப் 11 ஓவர்களில் 77 ஓட்டங்கள். யாருடைய ஓட்ட விகிதம் சிறப்பானதுன்னு கேட்டிருக்காங்க. சோ கார்மேகன் வந்து 9 ஓவர்ல 54 ரன்னு, இவங்க 11 ஓவர்ல 77 ரன். இது சுருக்கி பாருங்க. 9 9, 6 9 54, 1 11 11, 7 11, 77. ஸோ இப்போ அவங்க 6 ஆவரேஜா பார்த்தா 6, இவங்க ஆவரேஜ் பார்த்தா 7. ஸோ அப்போ ஆசிஃப் தான் சிறப்பாக விளையாடி இருக்காருன்னு சொல்லலாம். இங்க பாருங்க, முதல்ல அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஓவர் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஓட்டம் கொடுத்துருக்காங்க. ஆனா பிராக்கெட்ல என்ன சொல்லியிருக்காங்க? விகிதம் வந்து ஓட்டம் பை ஓவர் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஓவரை கீழே போட்டு மேல எவ்வளவு ஓட்டம்ன்றதை தான் நம்ம எழுதணும். அடுத்து, உன் நண்பன் 5 ஆப்பிள்களை 70 ரூபாய்க்கும் நீ 6 ஆப்பிள்களை 90 ரூபாய்க்கும் வாங்கினால் யார் வாங்கியது சிறப்புன்னு கேக்குறாங்க. 5 ஆப்பிள் 70 ரூபானா ஒரு ஆப்பிள் எவ்வளோ? 6 ஆப்பிள் 90னா ஒரு ஆப்பிள் எவ்வளோ கண்டுபிடிச்சோம்னா, இப்ப நண்பன் வாங்கினது 14 ரூபாய், நாம வாங்கியிருக்கிறது 15 ரூபாய். அப்ப நண்பன் வாங்கியதுதான் சிறப்பு. அடுத்து விகித சமம். விகித சமம்னா ஒண்ணு அதை சுருக்குனா 2 ஒரே மாதிரி இருக்கணும், இல்லையா கோடி நடு உறுப்பு பெருக்கி பார்த்து ஒரே மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். அடுத்து இந்த நம்பரை அதே வரிசையை பயன்படுத்தி ஒரு விகிதமா எழுதணும்னா எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ இப்ப இப்படி இதே பயன்படுத்தி விகிதமா எழுதக்குள்ள கோடி உறுப்பு நடு உறுப்பு பார்க்கலாம், இல்ல இங்க முதல் நம்பர் எதால பெருக்கிருக்காங்க, ரெண்டாவது நம்பர் எதால பெருக்கிருக்காங்கன்னு பார்க்கலாம். சோ எக்ஸ்ன்றது 3ஆவதா தான் வருது. அப்ப ரெண்டாவது நம்பர் நம்ம பார்த்தோம்னா 5 20. அப்ப இதை எதால பெருக்கிருப்பாங்க? 4ஆல தான் பெருக்கிருப்பாங்க. சோ நம்ம கோடி உறுப்பு நடு உறுப்பு பார்க்கக்குள்ள கொஞ்சம் பெருக்கிறது அதிகமா வரும். நம்பர் பெருசா இருந்தா பெருக்கிறது கஷ்டமா இருக்கும். சோ நம்ம இந்த மாதிரி எழுதிட்டோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். முதல் உறுப்பு முதல் உறுப்பு, ரெண்டாவது உறுப்பு ரெண்டாவது உறுப்பு, எந்த நம்பரால பெருக்கிருக்காங்க சமான பின்னம், அது பார்த்தோம்னா ஈஸியா இருக்கும். அடுத்து இதுக்கும் இதுக்கும் விகிதம் சமம்னா எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ அப்ப முதல் உறுப்பு 7 எக்ஸ் 5 25. சோ அப்ப 5 25 மாதிரி இருக்குன்னா 5ஆல பெருக்கிருக்காங்க. அப்ப 7 5ஆல பெருக்குனா இங்க என்ன கிடைக்கும்னா 35 கிடைக்கும். அடுத்து ஒரு பொம்மையோட எவ்வளவுனா 3 பொம்மை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. 15 நிமிஷத்துல 2 கிலோமீட்டர் நடக்கிறாருன்னா அப்ப 45 நிமிஷத்துல எவ்வளவு தூரம் நடப்பாரு? சோ நிமிடமாவே இருக்கிறதுனால நம்ம அப்படியே வச்சுக்கிட்டோம். ஒருவேளை மணி நிமிடம் கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம அதை முதல்ல மாத்திக்கணும், கேள்வியை சரியா கவனிக்காம விட்டுறக்கூடாது. அடுத்து 3.4. சோ விலங்குகளோட ஸ்பீட கொடுத்துட்டு அதுக்கு விகிதம் எழுத சொல்லியிருக்காங்க. யானை சிங்கம் 20 80, 20:80. சிங்கம் சிறுத்தை 80:100. அதை சிம்பிளிஃபை பண்ணி நம்ம எளிய வடிவமா போடனா கூட போட்டுக்கலாம். ஒரு 20 20, 4 20 80, 4 20 80, 5 20 100, 4:5. அடுத்து யானை மற்றும் சிறுத்தை 20
100. ஸோ 1:5. எளிய வடிவில் காண்க. ஸோ எளிய வடிவம் சொல்லியாச்சு. எந்த விகிதம் சிறியது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இப்போ இதுல எது ரொம்ப விகிதம் வந்து சிறியதுன்னு நம்ம எப்படி சொல்லலாம்னா, ரெண்டாவது நம்பர் ஒரே மாதிரி இருந்தால் தான் சொல்ல முடியும். ஸோ ரெண்டாவது நம்பரை சமப்படுத்தணும். இல்லை நம்மளுக்கு இது கன்ஃபியூஸ்டா இருக்கு, இப்படியே சமப்படுத்த முடிஞ்சா பண்ணிடலாம். நம்மளால முடியல அப்படின்னு தோணுச்சுன்னா 1/4, 4/5, 1/5ன்னு பார்க்கலாம். ஸோ இந்த 4, 5, 5க்கு மீச்சியமா பார்த்தோம்னா நம்மளுக்கு 20 கிடைக்கும். அப்ப 20 வரணும். இதுல இந்த நம்பர் 20ன்னு வரணும். அப்ப இதை எதால பெருக்கிருக்கோம் அப்படின்னா 5ஆல பெருக்கிருக்கோம். அப்ப இதை 5ஆல பெருக்கணும்னா 5ன்னு வந்துடும். இங்க 4ஆல பெருக்குனா 20ன்னு கிடைக்கும். அப்ப இதை 4ஆல பெருக்குனா 16. இப்ப இது 4ஆல பெருக்குனா 20, இது 4ஆல பெருக்குனா 4. இப்ப ரெண்டாவது நம்பர் எல்லாத்துலயுமே சமமா இருக்கு. அப்ப இதுல ரொம்ப கம்மியான நம்பர் எதுனா இந்த 4 தான். அப்ப மூணாவது ஆப்ஷன், அதாவது யானை மற்றும் சிறுத்தை, இதுக்கு தான் வந்து ரொம்ப சின்ன விகிதம் இதுதான். அடுத்தது, ஒரு பள்ளியில 1500 மாணவர்கள், 50 ஆசிரியர், 5 நிர்வாகிகள் போறாங்க. இதுவே 1800 ஆயிடுச்சுன்னா எத்தனை ஆசிரியர்கள் போவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இப்ப இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, 1500 கொடுத்துருக்காங்க. 1500க்கு 50 ஆசிரியர்கள்னா அப்ப 1800 பேருக்கு எத்தனை ஆசிரியர்கள் அப்படி பார்த்தோம்னா ஈஸியா இருக்கும். ஸோ 3 5 5 50, 1 3 3, 6 3 18, 5 60. ஸோ அப்ப 60 ஆசிரியர்கள். இதையும் அதே மாதிரி தான் பார்க்கலாம். 1500 மாணவர்களுக்கு 5 நிர்வாகிகள்னா 1800 மாணவர்களுக்கு எத்தனை நிர்வாகி? ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 3 5 1 5, 1 3 3, 6 3 18. ஸோ ஆன்சர் வந்து 6. ஸோ 6 நிர்வாகி. இந்த மாதிரி நம்ம போட்டு பார்க்கக்குள்ள ஈஸியா இருக்கும். ஸோ சம் பொறுத்தளவு நம்ம மேலோட்டமா பார்க்காம எழுதி ஆன்சர் பண்ணி பார்க்கணும். அப்படின்னா தான் அது வந்து நம்மளுக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். மேலோட்டமா பார்த்துட்டு இது புரிஞ்சிருச்சுன்னு விட்டுட்டு போனோம்னா கஷ்டமாயிடும். அடுத்து, பெட்டியில வந்து இவ்வளோ கலர்ல வந்து சதுரங்கள், கனசதுரங்கள் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. மொத்தம் 24ன்னு சொல்லியிருக்காங்க. ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் கனசதுரங்களின் விகிதம் கேட்டிருக்காங்க. ஸோ ஆரஞ்சு 8, மஞ்சள் வந்து 4. ஸோ எது முதல்ல கொடுத்துருக்காங்களோ அதை தான் முதல்ல எழுதணும். அப்போ 8:4. அதை சிம்பிளிஃபை பண்ணா 2 8, 1 4. அடுத்து பச்சை மற்றும் நீலம். பச்சை 3, நீலம் 9, 1:3. ஒரு வண்ணத்தை மற்ற வண்ணங்களோட ஒப்பிட்டு எத்தனை விகிதங்கள் காணலாம்? ஸோ ஒரு வண்ணத்தை இன்னொரு வண்ணத்தோட நம்ம ஒப்பிட்டு விகிதமா உருவாக்கும் போது மொத்தம் எத்தனை விகிதங்கள் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ முதல்ல நம்ம கிரீன் எடுத்துக்கிறோம். பச்சை கலர் கனசதுரத்தை எடுத்துக்கிறோம். பச்சை கலரோட நீல கலரை ஒப்பிடலாம், பச்சை கலரோட மஞ்சள் கலரை ஒப்பிடலாம், பச்சை கலரோட ஆரஞ்சு கலர் ஒப்பிடலாம். அப்போ ஒரு வண்ணத்தோட 3 வண்ணங்களை ஒப்பிடும்போது நம்மளுக்கு 3 விதமான ஒப்பீடு கிடைக்கும். அப்போ ஒரு கலருக்கு 3னா இங்க மொத்தம் 4 கலர் இருக்கு. அப்ப 4 12 இருக்கும். அப்ப நம்ம எத்தனை வகையில இதை பண்ணலாம் அப்படின்னா 12 வகையில வந்து விகிதம் வந்து எழுதலாம். அடுத்து, பி பெறுவது போல் 2 மடங்கு ஏ பெறுகிறார். சி பெறுவது போல் 2 மடங்கு பி பெறுகிறார். A:B மற்றும் B:C ஆகியவற்றை காண்க. இவை விகித சமமா என சரிபார்க்க. ஸோ நம்மளுக்கு வந்து இப்ப இதுல விகிதம் தான் பார்க்க போறோம். ஸோ ஏ வந்து பிஐ போல 2 மடங்கும், பி வந்து சிஐ போல 2 மடங்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம அதை எடுத்து எழுதிக்கிட்டோம். A:B, B:C தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஏயோட மதிப்பு 2B நம்மளுக்கு தெரியும், போட்டோம். பி அப்படியே எழுதிக்கிட்டோம். பியோட மதிப்பு 2C, சி அப்படியே எழுதிக்கிட்டோம். இப்போ பி கேன்சல் ஆயிரும். ஸோ 2:1, சிசி கேன்சல் ஆயிரும். 2:1. ஸோ இப்போ இதோட இதை விகிதமும் கண்டுபிடிச்சிட்டோம். இது சம விகிதமான்னு கேட்டா ஆமா, விகித சமம் தான். அடுத்த சம், இந்த அளவீடு கொடுத்திருக்காங்க. கொடுத்துட்டு அவங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு குவளை கேழ்வரகு மாவை பயன்படுத்தும் போது உடைத்த பச்சரிசியோட அளவு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 4 குவளை பயன்படுத்தினா 1 குவளை பச்சரிசி வேணும். ஒரு குவளை மட்டும் பயன்படுத்துறோம்னா அப்ப எவ்வளவு பச்சரிசி வேணும்? இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 1/4. ஸோ 4ல் 1 பங்கு, கால் அளவு தேவைப்படும். அடுத்தது, 16 குவளைகள் தண்ணீரை பயன்படுத்தினால் எத்தனை குவளைகள் கேழ்வரகு மாவு பயன்படுத்தணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ தண்ணீர், கேழ்வரகு, தண்ணீர் இங்க இருக்கு, கேழ்வரகு இங்க இருக்கு. ஸோ அப்ப இதுல வந்து தண்ணீர் வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 16 கொடுத்திருக்காங்க. இப்ப ஆல்ரெடி 8 குவளை தான் நம்மளுக்கு இருக்கு. ஆனா அவங்க 16 குவளைகள்னா எவ்வளவு வேணும்னு கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம எப்படி எழுதலாம்னா, 8 குவளை தண்ணீர் இருந்துச்சுன்னா
8 குவளை தண்ணீர் இருந்துச்சுன்னா நம்மளால வந்து கேழ்வரகு களி வந்து செய்ய முடியும். அதுவே 16 குவளை இருந்துச்சுன்னா கேழ்வரகு எவ்வளவு வேணும்? 8 குவளைக்கு 4 குவளை கேழ்வரகு. அப்ப 16 குவளைக்கு சிம்பிளிஃபை பண்ணா 8ன்னு கிடைக்கும். ஸோ அப்ப நம்ம வந்து தண்ணி டபுள் ஆக்கும் போது கேழ்வரகும் டபுள் ஆகும். அடுத்து மேற்குறிப்பிட்டவற்றில் எந்தெந்த அளவுகளை விகிதத்தில் தொடர்பு படுத்த முடியாது ஏன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்தெந்த அளவுகளை தொடர்பு படுத்த முடியாது அப்படின்னா, இப்ப கேழ்வரகு மாவு கூட நல்லெண்ணெயை தொடர்பு படுத்த முடியாது, பச்சரிசி கூட தொடர்படுத்த முடியாது, தண்ணீர் கூட தொடர்புபடுத்த முடியாது, நல்லெண்ணெய் கூட இதுல எதையுமே தொடர்புபடுத்த முடியாது. அதே மாதிரி உப்பு கூட இங்க இருக்கிற எதையுமே தொடர்புபடுத்த முடியாது. என்ன ரீசன்னா, இது மில்லி லிட்டர்ல இருக்கு, இது எல்லாம் வேற அளவுல இருக்கு. இது மில்லி கிராம்ல இருக்கு, இதெல்லாம் வேற அளவுல இருக்கு. இது மூணுக்குள்ளேயும் நம்ம தொடர்புபடுத்திக்கலாம். இது ரெண்டையும் கூட தொடர்புபடுத்த முடியாது. ஏன்னா இது லிட்டர்ல இருக்கு, இது கிராம்ல இருக்கு. அடுத்து மேற்சிந்தனை கணக்குகள். ஒரு வாரத்துல எல்லா நாட்களையும் ஒருத்தவங்க 2 வேளை பல் வளர்க்குறாங்க, ஒருத்தர் 1 வேளை பல் துளக்குறாங்க. ஸோ அப்ப இதோட விகிதம், ஸோ முதல்ல காலை மாலை 2 வேளை பல் வளர்க்குறவங்களோட தான் முதல்ல கொடுத்துருக்காங்க, அதனாலதான் நம்ம அதை எழுதியிருக்கோம். அடுத்து 1 வேளை வந்து 2வது கொடுத்துருக்காங்க, அதனால நம்ம 2வது எழுதியிருக்கோம். ஸோ ஆன்சர் வந்து 2:1. அடுத்து 35, 30ன்னு ஒரு விகிதம் கொடுத்துருக்காங்க, அதுல ஒரு கை காப்பு செஞ்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப திருமகள் அதே விகிதத்துல அதை விட சிறிய கை காப்பைன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எப்படி எல்லாம் எத்தனை வெவ்வேறு வழிகள்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த எத்தனை வழிகள்னாலே மேக்சிமம் நம்மளுக்கு என்னவா வரும்னா சமான பின்னமா தான் வரும். சோ இப்ப கொடுத்திருக்கிற நம்பர் வந்து 35:30. இதை சிம்பிளிஃபை பண்ணா 7:6ன்னு கிடைக்கும். சோ இது வந்து ஒரு விகிதம். அதுக்கப்புறம் இப்ப இதை பாருங்க, இதை 2ஆல பெருக்கணும்னா 7 2 14, 6 2 12. 3ஆல பெருக்கணும்னா 7 3 21, 6 3 18. 4ஆல பெருக்கணும்னா 7 நாங்க 28, 6 நாங்க 24. சோ அப்ப விகிதம் வந்து இந்த விகிதங்கள்ல நம்ம வந்து பயன்படுத்தலாம். இதையே நம்ம 5ஆல பெருக்கும் போது 7 5 35, 6 5 30ன்னு பெருக்கலாம். ஆனா இதே அளவு வந்துடும். சோ இதை தாண்டி போக முடியாது. இதுக்குள்ளதான் மணி இருக்கு, அதுக்குள்ளதான் செஞ்சாகணும். இந்த 5ல செய்யலாம், ஆனா இந்த 5வது தான் நம்ம எடுத்துக்க முடியாது. என்ன ரீசன்னா, சிறிய கை காப்பைன்னு கொடுத்துட்டாங்க. சோ அப்ப நம்ம இந்த விகிதம் வந்திருக்கு, இந்த விகிதத்தை அப்படியே எடுத்தோம்னா இதே அளவுதான் செய்ய முடியுமே தவிர இதை விட சின்னதா செய்ய முடியாது. அப்ப அந்த வார்த்தை அந்த சிறிய கை காப்பை அப்படின்னு சொன்னதுனால நம்ம இந்த லாஸ்ட் எடுத்துக்க முடியாது. ஒருவேளை அதே போல அவங்க பொண்ணு செய்யறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்மளுக்கு 5 வழிகள் இருந்திருக்கும். அதை விட சிறியதுன்னு சொன்னதுனால அதே அளவை வந்து விட்டுட்டு மீத இருக்க அளவு மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம், அவ்வளவுதான். நம்மளுக்கு விகிதமா போடுற கஷ்டமா இருக்குன்னா பின்னமா போட்டுக்கலாம். முதல்ல இருக்கிறது மேல, 2வது இருக்கிறது கீழே வச்சு போட்டுக்கலாம். அடுத்த சம், ஏ வந்து 52 போட்டியில 26ல ஜெயிக்குது. பி வந்து 52ல 4இல் 3 போட்டிகள்ல வெல்கிறது எனில் அந்த அணி எந்த அணியோட வெற்றி பதிவு சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு பி டீம் தான் தெரியல, 4ல 3 ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 4 போட்டிக்கு 3 ஜெயிச்சா 52 போட்டிக்கு எவ்வளவு ஜெயிப்பாங்க? இப்ப 4 52 சிம்பிளிஃபை பண்ணா 13, 13 3 39. அப்ப இவங்க 26 தான் ஜெயிச்சிருக்காங்க. பி டீம் எவ்வளவுனா 39 ஜெயிச்சிருக்கு. சோ அப்ப பி தான் சிறப்பு. அடுத்து ஒரு பள்ளி சுற்றுலா. 6வதுல இருந்து 6 ஆசிரியர் 12 மாணவர், 6:12. 7வதுல 9:27. 8வதுல 4:16. இதுல எந்த இதுல ஆசிரியர் மாணவர் விகிதம் கம்மியா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சோ இதை சுருக்கும் போது 1:2, 1:3, 1:4 இருக்கு. இப்போ இந்த 2வது நம்பர் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும். அப்ப அதுக்கு மட்டும் நம்ம மீச்சியமா பார்த்தோம்னா சோ 12 மீச்சியமா வருது. சோ அப்ப எல்லாத்துலயும் 2வது நம்பர் 12ஆ கிடைக்கணும் நம்மளுக்கு. சோ அப்ப இதுல 3ஆல பெருக்குனா கிடைக்கும். அப்ப இதையும் 3ஆல பெருக்கணும்னா 3, இது 4ஆல பெருக்கிருக்கோம். அப்ப இதையும் 4ஆல பெருக்குனா 1 நாங் 4. சோ இது 6ஆல பெருக்கிருக்கோம். அப்ப இதையும் 6ஆல பெருக்கணும்னா 6. சோ இப்ப பாருங்க 2வது நம்பர்லாம் ஒரே மாதிரி இருக்கு. முதல் நம்பர்ல எது ரொம்ப கம்மியா இருக்கு பாருங்க, இதுதான் கம்மியா இருக்கு. சோ அப்ப 3வது என்ன ஆப்ஷன் என்னவோ அதுதான் வந்து விகிதம் வந்து கம்மி. 3வது வந்து 8ஆம் வகுப்பு. சோ அப்ப 8ஆம் வகுப்பு தான் கம்மியான ஆசிரியர் மாணவர் விகிதம். அடுத்தது வந்து இந்த பெட்டிகளை நிரப்ப சொல்லியிருக்காங்க. சோ இங்க 6 கொடுத்திருக்காங்க, இங்க 15 கொடுத்திருக்காங்க. கோடி உறுப்புகளோட பெருக்கல் தொகை வந்து 90.
ஸோ அப்போ 90 வர்ற மாதிரி நம்ம எந்த இது வேணாலும் எழுதிக்கலாம். ஸோ அப்போ 90 எந்தெந்த வாய்ப்பாட்டில் எல்லாம் வரும்? 1ஆம் வாய்ப்பாட்டில் வரும். ஸோ எந்தெந்த வாய்ப்பாட்டில் வரும்னு பார்த்தோம்னா 1ஆம் வாய்ப்பாட்டில் வரும் 1 90 90. ஸோ 1 90 போடலாம். 2ஆம் வாய்ப்பாட்டில் 2 45 90. அடுத்து 45 2 90. 3ஆம் வாய்ப்பாட்டில் 30 3 90. அடுத்து 5ஆம் வாய்ப்பாட்டு 4ஆம் வாய்ப்பாடு வராது 18 5 90. ஸோ இந்த மாதிரி எந்தெந்த வாய்ப்பாட்டில் வருதோ அந்த நம்பர்ஸ் நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். மொத்தமே இவ்வளோதான். இந்த 6 வழிகளில் நம்மளால எழுத முடியும். அடுத்து இதுல வந்து விகிதம் கேட்டிருக்காங்க. ஸோ வேலை நாள் விடுமுறை நாள் S2 போட்டு சிம்பிளிஃபை பண்ணி சொல்ல போறோம். அவ்வளவுதான். இப்ப இங்க வந்து என்ன அப்படின்னா கருப்பு பச்சை மஞ்சள் கருப்பு 3 பந்தோட விகிதம் கொடுத்திருக்காங்க. இப்ப எந்த பந்தை எடுக்க அதிக வாய்ப்பு உள்ளதுன்னா அதிக பங்கு இருக்கிறது 3ஆவதா இருக்கிற இந்த கருப்பு பந்து தான். அப்ப அது எடுக்கிறது தான் அதிக வாய்ப்பு நம்மளுக்கு இருக்கும். அடுத்து கருப்பு பந்துகளோட எண்ணிக்கை 40னா மொத்த பந்து எவ்வளவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பச்சை எவ்வளவோ மஞ்சள் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த விகிதத்துல தான் பந்து இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இதுல கருப்பு பந்து மட்டும் 40ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப 5x 40 5 பங்கு 40னா ஒரு பங்கு எவ்வளோ 8. அப்போ ஒரு பங்கு 8னா மொத்த பங்கு எவ்வளவு 12. அப்ப மொத்த பங்கு தான் பால். அப்ப மொத்த பங்கு 12ஆல பெருக்கும் போது 96 கிடைக்குது. அப்ப மொத்தம் 96 பால் இருக்கு. அதே மாதிரி 4ன்றது மஞ்சள். ஸோ முதல்ல அவங்க மஞ்சள் கலர் பாலோட கவுண்டிங் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால நம்ம மஞ்சள் தான் கண்டுபிடிக்கணும். அடுத்து பச்சை. ஒரு பங்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து நினைவில் கொள்க. ஸோ ஏற்கனவே சொன்னதான் 2 அளவுகளை வகுத்தல் மூலமா ஒப்பிடுறது தான் விகிதம். விகிதங்களை வந்து பின்னங்களாக எளிய வடிவத்துல நம்ம வந்து எழுதலாம். விகிதத்துக்குன்னு தனி அலகு கிடையாது. விகிதத்துல நம்ம ஒப்பிடுற 2 அளவுகளும் என்ன அலகுல இருக்கணும்னா ஒரே அலகுல இருக்கணும். அடுத்து விகிதத்துல இருக்க ஒவ்வொரு எண்ணையும் நம்ம உறுப்புன்னு சொல்லுவோம். அந்த உறுப்புகளோட வரிசைய மாற்ற முடியாது. அப்படியே தான் எழுத முடியும். சமான விகிதம் நம்மளுக்கு வேணும்னா பகுதியையும் தொகுதியையும் ஒரே நம்பரால பெருக்கணும் இல்லைன்னா வகுக்கணும். எளிய வடிவம்னா வகுப்போம், சமான பின்னம்னா பெருக்குவோம். 2 விகிதம் சமமா இருந்துச்சுன்னா அது வந்து விகித சமம். அந்த விகித சம விதினா என்னன்னா கோடி உறுப்புகளோட பெருக்கல் பலன் இஸ் ஈக்குவல் நடு உறுப்புகளின் பெருக்கல் பலன். ஓரலகு முறை அப்படின்னா 1ஓட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தேவைப்படுற அலகோட மதிப்பை கண்டுபிடிக்கிறது தான் ஓரலகு முறை. இதோட விகிதம் பாடம் முடியுது. விகித சமம் முடியுது. அடுத்த லெசன் வந்து வடிவியல். We will see in this lesson. Thank you.